எந்த கிரெடிட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்துக்கொண்டாரோ அவரால் தான் ஃப்ரீயாக இலவச வேக்சின் கிடைத்ததா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. அதற்கு எதிர்கொடி பிடித்த நபர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கள், எதிர்கட்சி தலைவர்கள். எப்படி உலகம் முழுவதும் இலவச வேக்சின் கிடைக்கிறதோ அந்த தருணத்தில் எப்படி நீங்க பணம் வாங்கி இந்த வேக்சினை போட்டு தன்னுடைய படத்தை போட்டு பிரச்சாரத்திற்கு இந்த வேக்சினை பயன்படுத்தினீர்களோ அதே போன்று பிரச்சனை வரும்போதும் அதே நபர் மக்களுக்கு முன் வந்து மக்களை சந்தித்து கவலைப்படாதீர்கள், இதற்கான ரிசர்ச் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அல்ல இதற்கான மெடிசன்ஸ் எங்களிடம் இருக்கிறது, எங்களால் தவறு நடந்து போனது, ஏதாவது ஒரு வார்த்தை கூறியிருக்க வேண்டுமா? கூறியிருக்க. வணக்கம். விஸ்வகுரு மோடியின் ஒரு புதிய முகத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேக்சின் வார் என்கிற ஒரு போலியான படத்தின் உண்மையும் நீங்க பார்க்க போறீர்கள். வேக்சின் வார் என்கிற இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமே யார் கோவிட் காலகட்டத்தில் வேக்சினை தயாரிப்பார் என்கிற ஒரு கேள்வியுடன் இந்த உலகம் பார்த்து கொண்டது. வேக்சினை போட்டுக்கொண்டால் கோவிடால் உங்களோட உயிரை காப்பாற்றி விடலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டாவையும் பரப்பினார்கள். அந்த காலகட்டத்தில் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிந்து நின்றார்கள். வேக்சின் போட வேண்டும், வேக்சின் போடக்கூடாது. இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பல்வேறு நாடுகளுடைய அரசாங்கம் வேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் உங்களை தள்ளிவிட்டார்கள். ஆனால் கோவிட் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா தெளிவாக எழுதிய விஷயம், கோவிட் வேக்சின் கட்டாயப்படுத்தி போடக்கூடாது. நாடு முழுவதும் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய படங்கள் மட்டும்தான் தெரிய வந்தது. வேக்சினை நீங்கள் போட்டுக்கொண்டதற்கு பின்பு உங்கள் கையில் வரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட், அதிலும் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முகம் தான் இருந்தது. இந்த உலகத்திற்கு வேக்சினை வழங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகானாக பிரைம் மினிஸ்டர் மோடியை பிரச்சாரமும் செய்தார்கள். ஆனால் இதற்கான உண்மை வெளிவந்திருக்கிறது. கோவிஷீல்டு, இதை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்தியாவில் இரண்டு விதமான வேக்சின்ஸ் இருந்தது, கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு. சீரம் இன்ஸ்டிடியூஷன் இவர்கள் தான் இந்தியாவில் தயாரித்தார்கள். அவர்கள் எந்த விதமான ரிசர்ச் டெவலப்மெண்ட்டும் செய்யவில்லை. ஆனால் இதற்கான உண்மையான கம்பெனி எங்கே இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆஸ்ட்ராஜெனிகா என்கிற ஒரு கம்பெனி பிரிட்டனில் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த ரிசர்ச்சை செய்து இந்த வேக்சினை தயாரித்தார்கள். இந்த வேக்சினை கண்டுபிடித்த அந்த கம்பெனியை நேரடியாக பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் போய் ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது வேக்சினை போட்டுக்கொண்டீர்கள்னா ஒரு சில நபர்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல, ஒரு சில நபர்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் எடுத்துக்காட்டும். இந்த சைடு எஃபெக்ட் ஹார்ட் அட்டாக் மற்றும் பிரெயின் ஹேம்பரேஜ் போன்ற சீரியஸான சிச்சுவேஷனுக்கு உங்களை தள்ளும், உயிர் கூட பிரியலாம். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக உங்களுக்காக நாங்கள் ரிசர்ச் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே வேக்சினேஷன்ஸ் போடப்பட்டிருக்கிறது. அதில் 170 கோடி வேக்சின் நேரடியாக இதே கம்பெனி ஆஸ்ட்ராஜெனிகா என்கிற கம்பெனி தயாரித்த கோவிஷீல்டு 170 கோடி வேக்சின்ஸ் இந்தியாவில் போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் இதை ரொம்பவே சயின்டிஃபிக் முறைப்படி நான் எடுத்துக்காட்டப் போவதில்லை. இன்னும் ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் வெளிவர பல நாட்கள் பிடிக்கும், பல விஷயங்கள் வெளிவர இருக்கும். அதனால் எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ்களையும் நாங்கள் எடுத்துக்காட்ட வரவில்லை. ஆனால் கோர்ட்டில் என்ன நடந்தது, இந்த வேக்சினை தயாரித்த கம்பெனி அவர்கள் என்ன கூறினார்கள், இதற்கான விளைவுகள் என்ன, அனைத்துமே ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். ஹார்ட் அட்டாக் மற்றும் பிரெயின் ஹேமரேஜ் போன்ற மிக சீரியஸான சிவியரான சைடு எஃபெக்ட் இந்த வேக்சினை போட்டுக்கொண்டதால் நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இந்த வேக்சினை போட்டுக்கொண்டதற்கு ஒரு சில நாட்களில், அதாவது 3 to 5 நாட்களுக்குள் உங்களுடைய உடலில் இரத்தம் கட்டும். அதனால் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நடக்கலாம், பிரெயின் ஹேமரேஜும் நடக்கலாம். எப்போதுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வேக்சின் ஃப்ரீயாக கொடுக்கப்படவில்லை. தொடக்க காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வேக்சினுக்கான ஒரு தொகை இந்தியாவில் வாங்கப்பட்டது. உதாரணத்திற்கு ஒரு சில இடங்களில் 700 ரூபாய், ஒரு சில இடங்களில் 1500 ரூபாய். நீங்கள் நேரடியாக ஒரு சின்ன சின்ன மருத்துவமனைகளுக்கு போனீர்கள்னா குறைஞ்சபட்சம் 250 ரூபாய் வரை வாங்கினார்கள். வெறும்
அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் அது ஃப்ரீயாக கிடைத்தது. இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தொடக்க காலகட்டத்தில் அனைத்து நபர்களுக்குமே வேக்சின் போடப்படவில்லை. முதலில் ஹெல்த் செக்டரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வேக்சின் போடப்பட்டது. இரண்டாவது 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு போடப்பட்டது. மூன்றாவது 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு போடப்பட்டது. கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கும் போட்டார்கள். ஆனால் எந்த கிரெடிட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்துக்கொண்டாரோ அவரால் தான் ஃப்ரீயாக இலவச வேக்சின் கிடைத்ததா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. அதற்கு எதிர்கொடி பிடித்த நபர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கள், எதிர்கட்சி தலைவர்கள். எப்படி உலகம் முழுவதும் இலவச வேக்சின் கிடைக்கிறதோ அந்த தருணத்தில் எப்படி நீங்கள் பணம் வாங்கி இந்த வேக்சினை போடுகிறீர்கள். அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற பல்வேறு நாடுகள் இலவசமாக வேக்சின் கொடுத்தார்கள். ஆனால் இந்தியா மட்டும்தான் அந்த வேக்சினுக்காக பணம் வாங்கியது. சரி, கோவிஷீல்டு இதை கொஞ்சம் இன்னும் பார்த்து விடலாம். சென்சஸ் டேட்டா கூட வெளிவரவில்லை. கடந்த 2011ஆம் ஆண்டு தான் சென்சஸ் டேட்டா எடுக்கப்பட்டிருக்கணும், அது கூட எடுக்கவில்லை. இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு எந்த டேட்டாவும் கிடையாது. சென்சஸ் டேட்டாவை வராத பட்சத்தில் கோவிட்கான உண்மையான டேட்டா இந்தியாவில் வந்திருக்குமா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்ப முடியும், என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் கிடைத்த டாக்குமெண்ட் படி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன். கோவிஷீல்டை பற்றி ஆஸ்ட்ராஜெனிகா என்கிற இந்த கம்பெனி கோர்ட்டில் போய் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய உடலில் பிளட் கிளாட்ஸ் கட்டும், உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸும் குறையும். இதனால் ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஹேம்ரேஜ் இது போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இதற்கான சயின்டிஃபிக் பேரும் கொடுத்திருக்கிறார்கள். த்ரோம்போபோய்சிஸ் வித் தெர்மோபோய்ட்பர்னியா சிண்ட்ரோம், அதாவது TTS என்கிற இந்த பெயர். இந்த கம்பெனி கடந்த 3 வருடத்தில் முதல் முறையாக ஆமாம் எங்களுடைய வேக்சினை போட்டுக்கொண்டீர்கள சைடு எஃபெக்ட் இருக்கும் என்று ஒத்துக்கொண்ட இந்த முதல் இன்சிடென்ட் மட்டும்தான். பிரிட்டனை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேசஸ் பிரிட்டன் நாட்டில் பதிவிடப்பட்டது. கிட்டத்தட்ட 100 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கான ஃபைன் இந்த கம்பெனி மீது கேட்டிருக்கிறார்கள் கேஸ் போட்டனர். ஜெமி கிளாட் என்கிற ஒரு நபர் 3 முறை சாகக்கூடிய அந்த சிச்சுவேஷன் தள்ளப்பட்டார். வேக்சின் போட்ட உடனேயே அவருக்கு சைடு எஃபெக்ட் தெரிய வந்தது. ஒரு முறை அல்ல, 3 முறை மிக சீரியஸான சிச்சுவேஷன் போய் மீட்டெடுத்திருக்கிறார்கள். இந்த நபர் குணமடைந்த உடனேயே ஆஸ்ட்ராஜெனிகா என்கிற இந்த கம்பெனி மீது ஒரு கேஸை போடுகிறது. இந்த மாதிரி கோவிட் வேக்சினை நான் போட்டுக்கொண்டேன், கோவிட் வேக்சினை போட்டுக்கொண்டதற்கு பின்பு தான் என்னுடைய உடல்நிலை இந்த அளவில் பாதித்திருக்கிறது, அதனால் இந்த வேக்சினால் பல்வேறு விதமான சைடு எஃபெக்ட் நிச்சயமாக இருக்கிறது என்று இந்த கேஸை போட்டார். இவர் மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு நபர்கள் இது போன்ற வழக்குகளை போட்டார்கள். அந்த காலகட்டத்தில் கம்பெனி எடுத்து வைத்த விஷயம் அல்ல, பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் எடுத்து வைத்த விஷயம், 40 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது போன்ற வேக்சின் போட்டதால் சைடு எஃபெக்ட்ஸ்கள் வரும் என்று கூறினார்கள். UK மெடிசின் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ரெகுலேட்டரி ஏஜென்சி, தட் இஸ் MHRA வெளிவிட்ட ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட். 81 நபர்கள் இங்கிலாந்தில் மட்டும் உயிரிழந்திருக்கிறார்கள் வேக்சின் போட்டதற்கு பின்பு. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எவ்ரி 5th person died. வேக்சின் போட்டு சைடு எஃபெக்ட் வந்த 5 நபர்களில் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார்கள். டிசம்பர் 2020ஆம் ஆண்டு ஆஸ்ட்ராஜெனிகா ஒரு மிக எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த வேக்சினை லான்ச் செய்தார்கள். அப்போ இருந்த பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன், இது பிரிட்டன் நாட்டின் சயின்ஸோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி, உலக நாடுகளுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த வேக்சினை கொடுக்குறோம் என்று கூறியிருந்தார்கள். பல ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்கள் வெளிவந்தது. ஆஸ்ட்ராஜெனிகா இப்போ வரை வந்த அனைத்து வேக்சின்களுமே ஒரு சிறந்த வேக்சினாக இருப்பதாக ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டாவையும் எடுத்து வைத்தார்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மார்ச் 2021ஆம் ஆண்டு ஒரு புதிய பிரச்சனையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். வேக்சின் இன்க்ளூடட் இம்யூன் தெர்மோபோய்சிஸ், அதாவது VITT என்கிற இந்த புதிய பிரச்சனை இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் 5லிருந்து 24 நாட்களுக்குள் இந்த பிரச்சனை வெளிவரும் என்று கூறினார்கள். ஆஸ்திரியா, நார்வே, ஜெர்மனி இது போன்ற பல்வேறு நாடுகளில் பல்வேறு வழக்குகள் போடப்பட்டது. இந்த வழக்குகளில் VITT என்கிற இந்த காஸ், பிளட் கிளாட்டிங் என்கிற இந்த கிளாஸை வெளியெடுத்து காட்டினார்கள். இதற்கான எக்ஸாக்ட் டெஃபினேஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். லாங் டைம் ஆஸ்ட்ராஜெனிகா வாஸ்
not already to accept that vaccine could cause such a disease. ஆஸ்ட்ராஜெனிகா பல வருடங்கள் வரை எங்களுடைய வேக்சின் வழியாக இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் வரும் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. After 1 year, this company had admitted the side effects of vaccine made by it can cause heart attack. ஒரு வருடத்திற்கு பின்பு, அதாவது வழக்கு போட்டு பல்வேறு எக்ஸ்போர்ட்ஸ்கள் பல்வேறு நாடுகளில் இது போன்ற வழக்குகளை போட்டதற்கு பின்பு ஒரு வருடம் கழித்து இப்போ ஆமாம் எங்களுடைய வேக்சினில் சைடு எஃபெக்ட்ஸ் இருப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் நாட்டின் சிட்டிசனான ஜெமி காட் மே 2023 கம்பெனி மீது இந்த வழக்கை போடும்போது, we do not believe that vaccine will cause blood clots and in a generic level. ஆஸ்ட்ராஜெனிகா கொடுத்த பதில், எங்களுக்கு தெரியவில்லை இது போன்ற பிளட் கிளாட்ஸ்களை இந்த வேக்சின் உருவாக்கும் என்று அன்னைக்கு தெரியவில்லையா. பிப்ரவரி 2024 நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கம்பெனி தன்னுடைய வேக்சின் மீது பெட்லெட்ஸை குறைக்கும், பிளட் கிளாட்ஸை குறைக்கும் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதே மே 2023 எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். ஒரு வருடத்தில் அனைத்துமே மாறிப்போனதாம். லாயர்ஸ், இந்த கம்பெனிக்காக வாதாடிய லாயர்ஸ்களாக இருக்கட்டும் அல்ல எதிராக இருக்கக்கூடிய லாயர்ஸ்களாக இருக்கட்டும், அவர்கள் எடுத்து வைத்த விஷயங்கள் பல இருக்கிறது. It had included that its information on the product in April 2021 itself. கம்பெனி கொடுத்த பதில், நாங்கள் பிளட் கிளாட்டிங் நடக்கும், ஹியூமோக்ளோபின்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் குறையும் என்கிற இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே 2021 அந்த மெடிசின் மீது எழுதிவிட்டோம் என்று கம்பெனி கூறியிருக்கிறது. ஆனால் அப்படி நடந்ததா? ஜான் ஸ்காட் இந்த கம்பெனி கொடுத்த வேக்சினை போட்டு இவர் மீது பல்வேறு உயிர் போகக்கூடிய பிரச்சனைகள் வந்த பின் இன்னைக்கு அவருக்கு சார்பாக இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. அப்படி கம்பெனி ஏற்றுக்கொண்டது என்றால் எத்தனையோ கோடி ரூபாய் இந்த நபருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, பல்வேறு நபர்கள் யாரெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் பணம் போய் சேரும் என்கிற இந்த விஷயம் வெளிவந்திருக்கிறது. ஆனால் இந்த பணத்தை இந்த கம்பெனி கொடுக்காது. கம்பெனிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் ஒரு க்ளாஸ் இருக்கிறது. அரசாங்கம் தான் கொடுக்கும். ஆனால் அரசாங்கம் இப்போதைக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டோம் என்று ஒதுக்கி கொண்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. எந்த அரசாங்கம் உங்களை கட்டாயப்படுத்தி இந்த வேக்சினை போட்டார்களோ அந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ன? சரி, தயாரித்த கம்பெனி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது. உடனடியாக மக்கள் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும், அதற்கான ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதா, இந்த பிரச்சனைகள் வரும்போது அதை உடைப்பதற்காக ஏதாவது இருக்கிறதா என்கிற அந்த விஷயத்தை வெளிப்படையாக அரசாங்கம் தான் கூறியிருக்க வேண்டும். எப்படி தன்னுடைய படத்தை போட்டு பிரச்சாரத்திற்கு இந்த வேக்சினை பயன்படுத்தினீர்களோ அதே போன்று பிரச்சனை வரும்போதும் அதே நபர் மக்களுக்கு முன் வந்து மக்களை சந்தித்து கவலைப்படாதீர்கள், இதற்கான ரிசர்ச் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அல்ல இதற்கான மெடிசன்ஸ் எங்களிடம் இருக்கிறது, எங்களால் தவறு நடந்து போனது, ஏதாவது ஒரு வார்த்தை கூறியிருக்க வேண்டுமா? கூறியிருக்க கூடாது. ஆனால் எந்த வார்த்தையும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வேக்சினை எதிர்த்தார்களோ அவர்கள் மீது எத்தனையோ பொய் வழக்குகள், லா அண்ட் ஆர்டரை வைத்து பயமுறுத்த பார்த்தார்கள். இன்னும் எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கும் இன்டர்நெட்டில் போய் சர்ச் செய்து பார்த்தீர்கள். வயக்காட்டில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டிலெல்லாம் போக மாட்டார்கள், பஸ்ஸு கூட ஏற மாட்டார்கள். தன்னுடைய கிராமத்திலேயே நன்றாக இருந்த நபர்கள் அவர்களை விரட்டி மடக்கி பிடித்து வயக்காட்டுகளிலேயே ஊசி குத்திய அந்த கதைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மக்களோ பயந்து, கோவிடுக்கு பயந்து இந்த வேக்சினை போட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த கோவிடால் உயிரிழப்பதை தாண்டி வேக்சினை வைத்து இன்னும் எத்தனையோ பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறதை யாருமே எடுத்து காட்டவில்லை. ஏன் ரிசர்ச் செய்யவில்லை? ஏன் அந்த ஹியூமன் டெஸ்டிங் நடக்கவில்லை? ஏன் எவ்வளவு அவசரப்பட்டு நீங்கள் இந்த வேக்சினை செலுத்தினீர்கள் என்று நீங்கள் காட்டும்போது அன்னைக்கு அந்த சூழ்நிலை, அன்னைக்கு அந்த காலகட்டம் வேக்சின் நிச்சயமாக தேவைப்பட்டது. வேக்சின் மட்டும்தான் ஒரு வழி என்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த உலகமும் நம்பியது. வேற வழி இல்லை, வேக்சின் போட்டு தான் ஆகணும். ஆனால் போடக்கூடிய வேக்சின் சரியானதா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை யார் கண்காணிப்பார்? அந்த தருணத்தில் தான் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் விஸ்வகுரு மோடி, வேக்சின் குரு மோடி என்கிற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். உலகத்தில் வேற எந்த பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இதற்கான ரிசர்ச் நடந்தது. யார் இந்த வேக்சினை தயாரித்தார்களோ அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர்கள் இது போன்ற பிரச்சாரங்களில் இறங்கவில்லை. அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர்கள் பற்றி எந்த படமும் தயாரிக்கப்படவில்லை. ஆனால் இந்தியாவில் த வேக்சின் வார், இப்பவும் நீங்க போய் பார்த்தீர்கள்னா ஜி
சினிமா இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இதுலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்திய பிரைம் மினிஸ்டர் எந்த அளவில் வேக்சின் வாரில் இந்தியா தான் அதை தயாரித்தது என்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரொபகேண்டாவை அன்னைக்கு கோதி மீடியா எடுத்து வைத்தது. இதற்கு பின் இந்த படத்தையும் வைத்து உங்களை நம்ப வைத்து விட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் வேக்சினிற்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள் மதத்தை வைத்து நாங்கள் வேக்சின் எல்லாம் போட்டுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய மதம் இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று ஒரு கூட்டம் கிளம்பியது. யாரெல்லாம் இதை எதிர்த்தார்களோ அவர்கள் ஆன்டி சயின்ஸ் என்றும் உங்களை நம்ப வைத்தார்கள். பல்வேறு நபர்கள் சயின்டிஃபிக் பேசிஸை வைத்தே வேக்சின்களை கேள்வியும் கேட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அனைத்து நபர்களுமே அலக்களிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். Vaccine was discovered in Britain and America, but the film about president and prime minister were not made in this country. எந்த நாடுகளில் இந்த வேக்சின் தயாரிக்கப்பட்டதோ அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த பிரைம் மினிஸ்டரை பற்றியும் இது போன்ற ப்ரொபகேண்டா எங்கேயுமே நடக்கவில்லை. இந்தியாவில் மட்டும்தான் நடந்தது. ஒட்டுமொத்த பக்தர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியை கொண்டாடினார்கள். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கே இருக்கிறார் என்று கூட யாருக்குமே தெரியாது. சரி, இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில காலகட்டத்திற்கு பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஒரு 30 வயது 40 வயதில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு 20-22 வயது பல்வேறு நபர்கள் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கக்கூடிய பல்வேறு கதைகள் வெளிவர தொடங்கியது. பல்வேறு இடங்களில் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது. இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா முக்கியமாக நவராத்திரி கர்பா போன்ற அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அதிகமான ஹார்ட் அட்டாக்ஸ் நடந்தது. அக்டோபர் 2023ஆம் ஆண்டு யூனியன் மினிஸ்டர் முன்சுக் மாண்டவியா ஐசிஎம்ஆருடைய ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டி அவர் கொடுத்த ஒரு வார்னிங் தான் ரொம்பவே வேடிக்கையாகவும் இருக்கிறது. பீப்புள் ஹூ ஹாவ் சிவியர் கோவிட் ஷுட் பி கெப்ட் அட் லீஸ்ட் ஆஃப்டர் ரிகவரிங் ஃப்ரம் கோவிட். யாருக்கு சிவியரான கோவிட் இருந்ததோ குறைஞ்சபட்சம் 1 வருடமாவது இல்லை 2 வருடமாவது அவர்கள் பெரிய வேலை பார்க்கக்கூடாது, கஷ்டமான வேலை பார்க்கக்கூடாது, ஹெவி எக்ஸசைஸ் செய்யக்கூடாது என்கிற ஒரு வார்னிங்கை எடுத்து வைத்தார். இந்த வார்னிங் வந்த உடனே பல்வேறு நபர்கள் மீண்டும் ஒரு முறை கோவேக்சின், கோவிஷீல்டு போன்ற இந்த வேக்சின்களை பற்றி கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள். வெதர் ஹார்ட் அட்டாக் ஹாவ் இன்க்ரீஸ்ட் ஆஃப்டர் கோவிட், இந்த கேள்வி வருகிறது. கோவிடுக்கு பின் ஹார்ட் அட்டாக் என்கிற சிச்சுவேஷன் அதிகரித்திருக்கிறதா? குட் வேக்சின் பி த ரீசன்? மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள், வேக்சின் தான் இதற்கான காரணமா என்கிற அந்த கேள்வி வரும்போது தான் ஐசிஎம்ஆர் தன்னுடைய ரிப்போர்ட்டை வெளிவிட்டார்கள். ஐசிஎம்ஆர் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படிக்கும்போது கன்க்ளூஷன் என்ன வந்தது? There is no relationship between sudden deaths due to heart attack and கோவேக்சின். எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஹார்ட் அட்டாக் மற்றும் நீங்கள் போடக்கூடிய கோவேக்சினாக இருக்கட்டும் அல்ல கோவிஷீல்டாக இருக்கட்டும், எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இது வேற, அது வேற. ஆனால் இன்னைக்கு அதே கம்பெனி, எந்த கம்பெனி இந்த வேக்சினை தயாரித்தார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எங்களுடைய வேக்சினால் ஹார்ட் அட்டாக் என்கிற இந்த விஷயம் அதிகரிக்கும். இது ஒரு விஷயமாக நடக்கலாம். சரி, இன்னொரு டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஹார்ட் அட்டாக் டாண்டியா குஜராத் இந்த கர்பா என்கிற இந்த பண்டிகை நடக்கும்போது என்சிஆர்பியோட டேட்டா, ஹார்ட் அட்டாக் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட் மோர் தென் 12% இன் 2022. 12% ஹார்ட் அட்டாக்ங்கிற இந்த விஷயம் அதிகரித்திருக்கிறது கர்பா பண்டிகைகளில். இது மட்டுமல்ல, யூனியன் மினிஸ்டர் இதை பற்றி நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்கிறோம் என்றும் கூறினார், ஹெல்த் மினிஸ்டர். இன்னொரு ரிப்போர்ட் வெளிவந்தது ஜனவரி 2023ஆம் ஆண்டு. பல்வேறு இடங்களில் மக்கள் ஹார்ட் அட்டாக்கால் உயிரிழக்கிறார்கள் என்று. 25 நபர்கள் கான்பூரில் மட்டும் பிரெயின் ஸ்ட்ரோக்கை வைத்து மற்றும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனையை வைத்து ஒரே நாளில் உயிரிழக்கிறார்கள். அன்னைக்கு யாருமே எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. ஒரு சில நாட்களுக்கு பின்பு ஒரே வாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 98 நபர்கள் மாரடைப்பால் அதே கான்பூர் இடத்தில் உயிரிழக்கிறார்கள். இந்த விஷயத்தில் 44 நபர்கள் மருத்துவமனையில் இறந்தார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே, நடுவழியிலேயே சிகிச்சை பெறுவதற்கு முன்பே உயிரிழக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் மாலதி ஐயர் ஒரு மிக தெளிவான ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறார். மும்பையில் மட்டும் 26 உயிர்கள் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் அட்டாக்கால் பிரிந்து கொண்டிருக்கிறது என்று இவர் கொடுத்த ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை நான் முன்னாடி வைக்கிறேன். மார்க்ட் ரிடக்ஷன் இன் கோவிட் எஃபெக்ட்ஸ். கோவிடுக்கு பின்பு எந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று 2018, 19, 20, 22ஆம் ஆண்டு அப்படியே சென்செக்ஸை போட்டிருக்கிறார்கள்.
கோவிடால் உயிரிழந்த நபர்கள் 2020ஆம் ஆண்டு 10,289 ஹார்ட் அட்டாக்கால் மட்டுமே, 2018ஆம் ஆண்டு 5,849, 2020ஆம் ஆண்டு 5,633, 2022ஆம் ஆண்டு இந்த வேக்சின் எல்லாம் போட்டதற்கு பின்பு 9,490 கேசஸ்கள் வெறும் மும்பையில் மட்டும் வந்திருக்கிறது. அதற்கான பல்வேறு விஷயங்கள், அதாவது பிரெயின் ஹேமரேஜ், ஹெட் இன்ஜுரி, தலசிஸ், எய்ட்ஸ், மலேரியா, டெங்கி, பர்ன் இன்ஜுரிஸ், அதர் டிசீசஸ், இது போன்று பல்வேறு விஷயங்களை பிரித்து மாலதி ஐயர் எழுதியிருக்கிறார். சரி, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்டிஐ போடப்பட்டது. இந்த ஆர்டிஐ வழியாக வெளிவந்த பல்வேறு ரிப்போர்ட்ஸ்களை படித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். பிப்ரவரியில் கர்நாடகாவை சார்ந்த 34 வயதான ஒரு ஹோய்சலா என்கிற இந்த நபர் மாரடைப்பால் உயிரிழக்கிறார். ஆக்டர் விவேக் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், சிங்கர் கே, ஆக்டர் சித்தார்த் சுக்லா, புனித், கர்நாடகாவை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த ஆக்டர், விவேக் ராஜ் சுக்லா, ராஜீவ் கபூர், அமித் மிஸ்ரி போன்ற இளைஞர்கள், ஒரு 30 40 45 வயதிற்கான இந்த நபர்கள் உயிரிழக்கிறார்கள். அனைவருமே மாரடைப்பார். அனைத்து நபர்களுமே வேக்சின்களை போட்டுக்கொண்டார்கள். இது போன்ற எத்தனை வழக்குகள். பிரிட்டன் நாட்டில் அப்படி வேக்சினால் நீங்கள் உயிரிழக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு 1,20,000 பவுண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது இந்திய பணமதிப்புப்படி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய். இந்தியாவில் என்ன கிடைக்கிறது என்று என்ன நடக்கிறது நீங்கள் பார்த்தீர்களா? சுப்ரீம் கோர்ட் வேக்சினால் உயிரிழந்தால் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கும் அதற்கும் சம்மதம் கிடையாது. இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு வரை பிரிட்டன் நாட்டில் 163 கேசஸ்கள் பதிவானது. அதிலிருந்து 158 கேசஸ்கள் நேரடியாக ஆஸ்ட்ராஜெனிகா மீது இருந்திருக்கிறது. அவுட் ஆஃப் 163, 158 கேசஸ் வர் ஃப்ரம் ஆஸ்ட்ராஜெனிகா, இதே கோவிஷீல்டு. அப்படி இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த வேக்சின் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்று பாருங்கள். அங்கே அந்த டேட்டா இருக்கிறது, அந்த நாட்டில் அந்த டேட்டா இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் எந்த விதமான டேட்டாவும் கிடையாது. இந்தியாவில் ஒரு டேட்டா வெளியானது. இந்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள், இந்த டேட்டாவை இந்தியா கொடுக்கவில்லை, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்தது. இந்தியாவில் 47 லட்சம் நபர்கள் கோவிடால் உயிரிழந்தார்கள். இந்திய அரசாங்கம் இந்த கணக்கை எடுத்து காட்டியதோ அந்த கணக்கை விட 10 மடங்கு அதிகமான கோவிட் மரணங்கள் இந்தியாவில் நடந்தது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா எதிர்கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ் மற்ற கட்சிகள், கோவிடால் உயிரிழந்த நபர்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுங்கள் என்று, சப்போர்ட்டாக கொடுங்கள் என்று. ஆனால் அரசாங்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்கட்சிகள் எந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேலையை பார்த்தால் கூட இன்னைக்கு உங்களுக்கு ராமர் கோவில் தான் ஞாபகத்தில் வரும். ஆனால் கோவிட் காலகட்டத்தில் என்னெல்லாம் எதிர்கட்சிகள் செய்தது என்று அதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். ஹார்ட் அட்டாக் கேசஸ்கள் ஒரு பக்கம், பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கொடுத்த பதில் இன்னொரு பக்கம். ஆனால் இந்தியாவில் இந்த வேக்சினை தயாரிக்கக்கூடிய இந்த டெண்டர் கான்ட்ராக்ட் சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்கு கிடைத்தது. சீரம் இன்ஸ்டிடியூஷன் பூனாவில் இருக்கிறது. கோவிஷீல்டு என்கிற பெயரில் இந்தியாவில் நீங்கள் அனைவருமே போட்டுக்கொண்டு போயிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அன்னைக்கு என்ன பேசினார், அதற்கான ஒரு வீடியோ எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஜூன் 7, 2021ஆம் ஆண்டு மக்களுக்கு முன்பு வந்து இதை பேசினார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கோவிஷீல்டு, கோவிடுக்கான இந்த வேக்சின் மிகவும் பாதுகாப்பானது என்று உங்களை நம்ப கோரினார் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அவர் என்ன பேசினார், அதற்கான ஒரு சின்ன இதை பாருங்கள். அதற்கு பின்பு அவர் என்ன பேசினார் என்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். हमें पूरा विश्वास था कि हमारे वैज्ञानिक बहुत ही कम समय में वैक्सीन बनाने में सफलता हासिल कर लेंगे. इसी विश्वास के चलते जब हमारे वैज्ञानिक अपना रिसर्च वर्क कर ही रहे थे, तभी हमने लॉजिस्टिक्स और दूसरी तैयारियां शुरू कर दी थी. हमें पूरा विश्वास था कि हमारे वैज्ञानिक बहुत ही कम समय में वैक्सीन बनाने में सफलता हासिल कर लेंगे. நாங்கள் ரொம்பவே உறுதியாக இருந்தோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்கள் கோவிடுக்கு எதிராக ஒரு வேக்சினை தயாரித்து விடுவார்கள் என்று பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த வார்த்தை. इसी विश्वास के चलते जब हमारे वैज्ञानिक अपना रिसर्च वर्क कर रहे थे, हमने लॉजिस्टिक्स और दूसरी तैयारियां शुरू कर दी थी. இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்
இந்த கோவிட் வேக்சினை தயாரிக்கக்கூடிய வேலை பார்த்தார்களோ அதே நேரத்தில் நாங்கள் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது வெளிநாட்களில் அனுப்பக்கூடிய அனைத்து டிரான்ஸ்போர்ட் விஷயத்தையுமே நாடு முழுவதும் எங்கெல்லாம் இந்த வேக்சினை கொண்டு போய் சேர்க்கணுமோ அனைத்து வேலையுமே மோடி அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. आप सब भली भांति जानते हैं कि पिछले साल यानी 1 साल पहले अप्रैल में जब कोरोना के कुछ हजार केसेस थे, उसी समय वैक्सीन टास्क फोर्स का गठन कर दिया गया था. உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு வருடத்திற்கு முன் போன வருடம் ஏப்ரல் மாதம் கோவிடால் உயிரிழக்கக்கூடிய ஒரு சில எண்ணிக்கை மட்டும் வெளிவந்த போதே எங்களுடைய அரசாங்கம் கோவிட் वैक्सीन टास्क फोर्ஸை நாங்கள் அமைத்து விட்டோம். भारत के लिए वैक्सीन बनाने वाली कंपनियों को सरकार ने हर तरह से सपोर्ट किया है. वैक्सीन निर्माताओं को क्लिनिकल ट्रायल की मदद की है, रिसर्च एंड डेवलपमेंट के लिए ज़रूरी फंड दिया है. கோவிட் வேக்சின் தயாரிக்கக்கூடிய இது போன்ற கம்பெனிகளுக்கு இந்திய அரசாங்கம் பல்வேறு இடங்களில் சப்போர்ட்டாக நின்றது. கிளினிக்கல் ட்ரையல் செய்வதற்காக அனைத்து ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையுமே எடுத்துக்காட்டி அதற்கான வேலைகளை பார்த்தது. இதை தாண்டி பல கோடி ரூபாய், இன்னும் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கு, 1000 கோடி ரூபாய் ஏதோ ஒதுக்கி கொடுத்ததாக இவர்கள் கூறினார்கள். சரி, இவ்வளோ ரூபாய் கொடுத்தார்கள். சீரம் மற்றும் பாரத் பயோடெக் 2 கம்பெனிகள் தான். 9 மே 2021 சுப்ரீம் கோர்ட்டிலே போய் இதே அரசாங்கம் கொடுத்த பதில். ஒரு பக்கம் மேடையில் மக்களுக்கு முன்பு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டோம், ரிசர்ச் எல்லாம் நாங்கள் செய்துட்டோம், எங்களுடைய சயின்டிஸ்ட் தான் இந்த வேக்சின்லாம் தயாரித்தார்கள் என்று கூறினார்கள் இல்லையா? அவருடைய அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த எஃபிடேவிட்டில் 46 கோடி ரூபாயை நாங்கள் ரிசர்ச்சிற்காக கொடுத்தோம் என்று கூறியிருக்கிறார்கள். வெறும் 46 கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள், ரிசர்ச்சிற்காக கிடையாது. ரிசர்ச்சிற்காக நாங்கள் எந்த நயா பைசாவும் கொடுக்கவில்லை என்று இந்த அரசாங்கம் கூறியுள்ளது. யாரை நம்புவீர்கள்? ப்ரொபகண்டாவிற்காக எவ்வளோ கோடி ரூபாய் செலவழித்தார்களோ இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு ரிசர்ச்சிற்காக எந்த பணத்தையும் இவர்கள் கொடுக்கவில்லை. பாரத் பயோடெக் PPP மாடலில் தயாரிக்கப்பட்டது. ICMR மற்றும் பாரத் பயோடெக் இதற்கான சீரம் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ்ட்ராஜெனிகா என்கிற இந்த கம்பெனியிடம் அந்த கான்ட்ராக்டை வாங்கி கோவிஷீல்டு என்கிற இந்த மெடிசனை தயாரித்தார்கள். கார்டியன் ஒரு மிக பெரிய பத்திரிகை, அவர்கள் போட்ட ஒரு ரிப்போர்ட்டை படிக்கிறேன். இதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆஸ்ட்ராஜெனிகா இதற்கான ரிப்போர்ட், இதற்கான ரிசர்ச் கடந்த 20 ஆண்டுகளாக நடந்திருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் நடந்த ரிசர்ச் கிடையாது, 20 ஆண்டுகளாக இது போன்ற ஒரு வேக்சினை நம்ம தயாரிக்க வேண்டும் என்று நடந்திருக்கிறது. இந்த ரிசர்ச்கான அனைத்து செலவுகளையுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 97% பணம் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து நடந்திருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பிரிட்டன் தன்னுடைய டாக்ஸ் பேயர்ஸ்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இது இந்த ரிசர்ச்சிற்காக. இந்தியாவில் என்ன நடந்தது? இந்தியாவில் சீரம் இன்ஸ்டிடியூஷனை பற்றியும் ஒரு சில தகவல் வெளிவந்தது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எலக்ட்ரல் பாண்ட் என்கிற இந்த விஷயத்தில் டேட்டாவை வெளிவிட சொன்னதற்கு பின்புதான் அந்த விஷயம் வெளிவந்தது. பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் சைரஸ் பூனாவாலா were the top donors to NCP ahead 2019 general election. NCPக்காக பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் யார் என்றால் இதே சைரஸ் பூனாவாலா, அதாவது சீரம் இன்ஸ்டிடியூஷன் 2019 ஜெனரல் எலெக்ஷனில். இதே சீரம் இன்ஸ்டிடியூஷன் மேகா இன்ஜினியரிங்க்கு அடுத்தபடியாக 2வது நம்பரில் பணம் கொடுத்ததாக வெளிவந்திருக்கிறது. மொத்தம் 502 கோடி ரூபாயை 18 ஆகஸ்ட் 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி 400 கோடி ரூபாய், ஆகஸ்ட் 2ஆம் தேதி 100 கோடி ரூபாய், ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2.5 கோடி ரூபாய். இது போன்ற பல்வேறு டாக்குமெண்ட்ஸ்கள் வெளிவரும்போது பிஜேபி என்ன செய்தது? பிஜேபிக்கு தான் அதிகமான பணமும் போயிருக்கிறது. இந்த நாட்டில் கோவிட் வேக்சினை தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் 70% கான்ட்ராக்ட் யாருக்கு போனது என்றால் இதே சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் போயிருக்கிறது. இந்த ரிசர்ச்சும் போது ஒரு வீடியோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடி நேரடியாக சீரம் இன்ஸ்டிடியூஷன் அந்த ஃபேக்ட்ரியில் சென்ற அந்த காட்சியை லைவ் போட்டு காட்டினார்கள். ஏதோ இவர் தான் ரிசர்ச் எல்லாம் செய்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இந்த ரிசர்ச் எல்லாம் செய்து உங்களுக்கு அந்த வேக்சினை தயாரித்தார்கள். அந்த படத்தை கிராமமாக போட்டு காட்டினார்கள், மக்களை நம்ப வைத்தார்கள். எங்கே திரும்பி பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், கோர்ட்களாக இருக்கட்டும், எங்கே திரும்பி பார்த்தாலும் வேக்சின், ஃப்ரீ வேக்சின் டு ஆல் பை பிரைம் மினிஸ்டர் மோடி என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
இந்த நாட்டில் நான் ஏற்கனவே கூறியபடி ஹெல்த் செக்டரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதலில், அதுக்கப்புறம் 60 வயதிற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அப்புறம் 45 இத்தனை நபர்களுக்கு இலவசமாக வேக்சின் கிடைத்ததா என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. அன்னைக்கும் எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்த விஷயம், அமெரிக்கா, பிரேசில், இந்தியா, மெக்சிகோ, யுனைடெட் கிங்டம், இட்லி, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற அனைத்து நாடுகளிலுமே இலவசம் 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 இலவசம். வெறும் இந்தியாவில் மட்டும்தான் இலவசம் கிடையாது. 3வது டோஸிற்கு 2000 ரூபாய் வாங்கினார்கள். அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இலவச வேக்சின் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கத்திற்கு 150 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய இதே சீரம் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்களுக்கு 600 ரூபாய்க்கு கொடுக்க முன்வந்தது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு 1200 250 ரூபாய் வரை சார்ஜ் செய்தார்கள். மக்கள் கொடுத்த அந்த பணத்தையும் கொடுத்து வாங்கினார்கள். மணிப்பாலில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் 1350 ரூபாய் சிங்கிள் டோஸ் ஆஃப் கோவேக்சின். 2வது ஹாஸ்பிட்டல் 1000 ரூபாய் வாங்கினார்கள். பிஜிஎஸ் கென்லெஸ் ஹாஸ்பிட்டல் 1500 ரூபாய் ஒரு ஷாட்டிற்காக. பிபி போடார் ஹாஸ்பிட்டல் கால்கட்டா 2000 ரூபாய் வாங்கினார்கள். இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம். 150 ரூபாய் நான் ஏற்கனவே கூறியபடி மத்திய அரசாங்கத்திற்கு, 400லேருந்து 600 ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட்டிற்கு, தனியார் மருத்துவமனைகளுக்கு 1000லேருந்து 1200 ரூபாய். இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரை இந்த வழக்கை எடுத்து சென்ற நபர்கள் யார் என்றால் இதே எதிர்க்கட்சிகள். 18லிருந்து 44 வயதிற்கான இந்த நபர்களுக்கு மட்டும் ஏன் இலவச வேக்சின் கிடைக்கக்கூடாது என்று கூறிய போது சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டு அரசாங்கத்தை எப்படி நீங்க இந்த நாட்டு மக்களை பாரபட்சமாக நீங்க பார்க்க முடியும்? அனைத்து நபர்களுக்குமே இலவச வேக்சின் கிடைத்தே தீர வேண்டும், இது இந்த நாட்டு அரசாங்கத்தோட கடமை என்று கூறிய பின் தான் இந்த வேக்சின் உங்களிடம் இலவசமாக வந்து சேர்ந்தது. இந்த வேக்சினிற்கும் இந்த நாட்டு சயின்டிஸ்டிற்கும் இந்த நாட்டு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஆனால் அனைத்து ப்ரொபகண்டா வழிப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இந்த வேக்சினை தயாரித்தார் என்று, அவர்தான் கண்டுபிடித்தார் என்று, அவர்தான் பணத்தை கொடுத்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்தார்கள். இன்னைக்கு சீரம் இன்ஸ்டிடியூஷன் அமைதியாக ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் மேனுஃபேக்சரர்கள். இதை வைத்து மக்களை ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டாவை தேடிக்கொண்ட பிரைம் மினிஸ்டர் மோடி இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னைக்கும் இது நாட்டு அரசாங்கத்துடைய கடமை மக்களுக்கு முன் வந்து என்ன நடந்தது, எப்படி நடந்தது, தவறு நடந்திருந்தால் அந்த தவறுக்கான வழி என்ன என்கிற அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள இந்த நாட்டில் யாருக்குமே தைரியம் கிடையாது. இதை பற்றி எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ்களை நாங்கள் அலசி இருக்கிறோம். இதை பற்றின பல்வேறு ரிசர்ச்கள் இதற்கு மேல் மென்மேலும் வரப்போகிறது. ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன் நாங்கள் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவரை காத்து கொண்டிருங்கள். பயப்படும்படி இந்த வீடியோவை பார்க்காதீர்கள். கோவிட் ஷீல்டு அல்ல கோவேக்சின் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தீர்களா கூட அனைத்து நபர்களுக்குமே இது பாதித்ததா என்கிற அந்த ரிசர்ச்சே இன்னும் வெளிவரவில்லை. இதுவரை ஒரு தயாரிக்கக்கூடிய கம்பெனி கொடுத்த பதிலை வைத்து பல்வேறு ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்களை வைத்து வெளிவந்த செய்திகளை வைத்து தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு முன் எடுத்து வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.